ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லீட்ஸ்ல ஸ்டார்ட் ஆக போதுங்க. அண்ட் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்க போகுது, இங்கிலாந்தோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்க போகுது, அதை விட முக்கியமா இந்தியாவோட பிளேயிங் லெவனோட ப்ரெடிக்ஷனும் நான் சொல்ல போறேன். அட் த சேம் டைம் இங்கிலாந்து பிளேயிங் லெவன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு டீமோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது நான் நிறைய விதத்துல அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பேச போறேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்றத நான் நம்புறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? Magnificent. Sony finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆக போது 3 மணிக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லீட்ஸ்ல விளையாடுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டஃப் கண்டிஷன்ஸ்ங்க ஃபார் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. அதனாலதான் உஷாரா லீட்ஸை தூக்கி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சா போட்டாங்க. அது மட்டும் கிளியரா தெரியுது. பிளஸ் கிராஸ் லெவலும் ரொம்ப ஹையா வைக்க போறாங்கன்ற மாதிரி பிச்சில்ன்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். சம்டைம்ஸ் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் கூட ஆகலாம். ஏன்னா இந்தியாவோட போலிங் லைனப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு கம்பேர் டு இங்கிலாந்து போலிங் லைனப். பட் when it comes to பேட்டிங், ஐ திங்க் இங்கிலாண்டோட பேட்டிங் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கம்பேர் டு இந்தியன் பேட்டிங் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இட் வில் பி ஈக்குவலி கான்டெஸ்டட் கேம்ன்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. பட் இங்கிலாந்து கிட்ட அந்த ஒரு எட்ஜ் இருக்குங்க. ஏன்னா அவங்க ஹோம்ல விளையாடுறாங்க, அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். அப்படின்றதுனால ஒரு சின்ன எட்ஜ் இங்கிலாந்து கிட்ட இருக்கும். இதை வந்து நம்ம டினேயே பண்ணிட முடியாது. நானும் ஒரு இந்தியன் ஃபேன் தான், எனக்கும் இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கா ஒரு விஷயத்த யோசிக்கணும். என்னன்னா நம்ம அவையில போய் விளையாடும் போது அந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹோம் டீம் தான் அந்த ஒரு அட்வான்டேஜோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் என்ன வேணாலும் ஆகலாம். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷனா நான் சொல்ல போறேன். பிளஸ் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்தால் பெட்டரா இருக்கும். அதே தான் இங்கிலாந்துக்கும். அவங்க ஆல்ரெடி பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த லெவன் எப்படி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது இந்த ஹோம் சீரீஸ்ல, அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள போவோம். சோ ஆல்ரெடி அவங்க ஒரு பெரிய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். சோ இன்னொரு ஒரு பிளேயரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க, ஹர்ஷித் ராணாவை. இது எனக்கே ஒரு ஷாக்குங்க, எல்லாருக்குமே ஒரு ஷாக். இதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். அதாவது நீங்க அப்படி ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவா எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜ் தான் எடுத்திருக்கணும். ஏன்னா இந்தியா ஏல அவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓகேங்களா? சோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அன்சுல் கம்போஜ் எடுக்காம ஹர்ஷித் ராணா எடுத்தது நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆப்வியஸ்லி அந்த கௌதம் கம்பீரோட ஒரு செல்ல பிள்ளை, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் இதுல கிளியரா தெரியுது. நான் என்ன சொல்லுவேன்னா இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் நீங்க எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நிறைய கோச்சஸ் கேப்டன்ஸ் எல்லாம் பாஸ்ட்ல பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எடுத்துக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸா இருப்பாங்க. ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியால. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா ஏல படுமோட்டமா போட்டாரு, ரன்ஸ் பயங்கரமா லீக் பண்ணாரு. சோ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் போலிங் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது அவரை வந்து பேக்கப்பா எடுத்தது எந்த அளவுக்கு இது வந்து கரெக்டான ஒரு விஷயம்ன்றது எனக்கு புரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ வில் பி சோ சர்ப்ரைஸ்டுங்க. அவர் 11ல எல்லாம் விளையாடினாருன்னா இது ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்தியாவோட அந்த மத்த 18 மெம்பர் ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ராங் ஸ்குவாட் தான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸ் அது போலிங்லயா இருக்கட்டும் பேட்டிங்லயா இருக்கட்டும் எடுத்து வச்சிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சுமன் கில்க்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போது. முதல் முறையா இந்தியாவுக்கு டெஸ்ட் கேப்டனா வந்து நிக்க போறாரு. சோ அதுவும் இங்கிலாந்துல போய் ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ், தட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஈஸிங்க. சோ இந்த ஒரு பிரஷரை கில் எப்படி ஹேண்டில் பண்றாருன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்க தான் போறேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கவும் போகுது. ஏன்னா அவர் வந்து கான்பிடண்டா சொல்லியிருக்காரு, ஓகேங்களா, நான் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன் as a கேப்டனாவும் சரி as a பிளேயராவும் சரின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும்? சோ என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்றேன், உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்குல்ல, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஓகேங்களா? என்னோட பிளேயிங் லெவன் ஃபார் இந்தியா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். ஜெய்ஸ்வால் என்னதான் இந்த இந்தியா மேட்சஸ் சரியா பண்ணலனாலும் அவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல் பிளேயர். அண்ட் கேஎல் ராகுல் நல்ல ஃபார்ம்ல வராரு, இந்தியா மேட்சஸ்லாம் நல்லா விளையாடினாரு. அண்ட் நம்பர் 3ல ஐ வில் பிளே சாய் சுதர்ஷன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர். நம்பர் 3ல ஒன் மோர் லெஃப்ட் ஹேண்டர் ஆல்வேஸ் கோயிங் டு ஆட் லாட் ஆஃப் வேல்யூன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நம்பர் 4ல கேப்டன் சுப்மன் கில் வந்துருவாரு. அண்ட் நம்பர் 5ல ஐ வில் பிளே கருண் நாயர். கண்டிப்பா ஒரு டிசர்வ் டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். நம்பர் 6ல ரிஷப் பண்ட் வந்துருவாரு. 7ல ஐ வில் பிளே ரவீந்திர ஜடேஜா. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இங்கிலாந்து பேட்டிங் லைனப்ல நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 8ல கண்டிப்பா நான் ஷர்துல் தாக்கூர் விளையாடுவேன். ஏன்னா ஷர்துல் தாக்கூர் ரீசெண்டா டொமஸ்டிக்லயும் நல்லா போட்டிருக்காரு. இப்ப இந்த இந்தியா மேட்சஸ்லயும் டீசென்டா போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். பயங்கர விக்கெட்ஸ் எடுக்கல, பட் டீசென்டா போட்டாரு. பட் பேட்டிங்ல 100ல அடிச்சாரு. இங்கிலாந்துல ஆல்ரெடி விளையாடின அந்த அனுபவம் ஆக்சுவலா ஷர்துல் தாக்கூருக்கு இருக்கு. அதனால டெஃபினட்டா வில் பிளே ஷர்துல் தாக்கூர் அட் நம்பர் 8. ஓகேங்களா? சோ 9ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்துருவாரு. 10ல சிராஜ். 11ல வில் பிளே பிரசித் கிருஷ்ணா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா. ஓகேங்களா? இதுல சில பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் மிஸ் அவுட் பண்ணிருப்பேன். அது ஏன்ற ரீசன் வந்து இப்ப நான் கிளியர் கட்டா சொல்றேன். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க அவருக்கு என்னங்க அட்லீஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கொடுங்க அப்புறமா டிசைட் பண்ணலான்னு. பட் நான் என்ன நினைப்பேன்னா சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கவுண்டி கிரிக்கெட் ஆடி இருக்காரு, இங்கிலாந்துல 100லாம் அடிச்சிருக்காரு. அப்படின்னும் போது அவருக்கு இன்னும் அனுபவம் இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அபிமன்யு ஈஸ்வரன் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா வில் பி அண்டர் பிரஷர். ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரனோட டெக்னிக்லயும் நிறைய ஃபிளாஸ் இருக்கு. ஓகேங்களா, அவுட் சைட் எட்ஜ் பயங்கரமா ஆவாரு. நீங்க என்ன எடுத்து பாருங்க, ஆஸ்திரேலியால கூட பாத்தீங்கன்னா இந்தியா ஏ மேட்சஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியா ஏ டோர்னமெண்ட்ல கூட ஒரு மேட்ச்ல 90 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. பட் மத்த இன்னிங்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாரு. ஸோ அபிமன்யு ஈஸ்வரனுக்கு சான்ஸ் தரலாம். இட்ஸ் அ லாங் சீரீஸ்ங்க, 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. ஸோ அவருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இனிஷியலா வில் கோ வித் சாய் சுதர்ஷன். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் த்ருவ் ஜுரல், he had a fantastic இந்தியா ஏ சீரீஸ்ங்க, அதுல டவுட்டே கிடையாது. 350 அந்த ட்ராட், ஒரு நல்ல டெக்னிக்கல் பேட்ஸ்மேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பிளேயிங் லெவல்ல விளையாடணும்னு நான் ஒரு டைம்ல ஆக்சுவலா சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஆனா இப்போ டீம் காம்போசிஷன் பார்க்கும் போதுல நீங்க த்ருவ் ஜுரல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 விக்கெட் கீப்பரையும் சேர்ந்து விளையாட முடியாதுங்க. அதுவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் கருண் நாயர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படின்னும் போது சாய் சுதர்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கவுண்டியான எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கு. சோ அவரு நீங்க நம்பர் 3 விளையாட போறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா த்ருவ் ஜுரலும் உள்ள இப்ப இனிஷியலா என்டர் ஆக முடியாது. நான் திருப்பி சொல்றதுதான், இவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இட்ஸ் 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். புரியுதா உங்களுக்கு? இனிஷியலா நான் இவங்களெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்றதான் நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா நான் ஏன் ஜடேஜா ஆடுவேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இங்கிலாந்துல. ஸோ டெஃபினெட்லி வில் பிளே ரவீந்திர ஜடேஜா. அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர கூட விளையாடணும்னு அந்த ஒரு டெம்டேஷன் இருக்கும். ஸோ நான் தான் கண்டிப்பா நான் ஜடேஜா தான் விளையாடுவேன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ஒரு ஆகாஷ் தீப் எடுக்கலாமே ப்ரோ, இல்லைன்னா ஒரு அர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் சீமர் எடுத்தா பெட்டரா இருக்குமேன்னு எனக்கு ஆசை தாங்க. எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஷதீப் சிங் 11ல விளையாடினார்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இட் டிசர்வ் டு கெட் இன்டு திஸ் டெஸ்ட் ஸ்குவாட். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அவர் டெஸ்ட் ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்ணும்போது நிஜமாக நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். என்னோட வீடியோஸ்லேயே நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். அப்படின்னும் போது நான் இனிஷியலா அர்ஷதீப் சிங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவர் லெட் ஹிம் கெட் செட்டில்டு. ஓகேங்களா, பிரசித் கிருஷ்ணா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, போலிங் ஃபார்ம்ல, நல்ல ஹைட், அந்த ஹார்ட் லென்ஸ் அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு போலர் தேவை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா த கோட் அவர் இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிராஜ் ஆல்வேஸ் ஹி ஹஸ் டன் வெல் இன் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஷர்துல் தாக்கூரும் இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபாஸ்ட் பாலிங் டிபார்ட்மெண்ட்ல இவங்கள தான் நான் போவேன். அதுக்கப்புறமா ஆகாஷ் தீப், அர்ஷதீப் சிங்லாம் அடுத்த வர ஃபியூச்சர் மேட்சஸ்ல இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் நிறைய பேரோட கேள்வி இருக்கும், ஏன் ப்ரோ நிதிஷ் ரெட்டி 100லாம் அடிச்சார் ஆஸ்திரேலியால, நீங்க இங்க 11ல சேர்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. நான் ஏன் ஷர்துல் தாக்கூரை ப்ரிஃபர் பண்றேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நிதிஷ் ரெட்டி, ஃபர்ஸ்ட் ஷர்துல் தாக்கூருக்கு ஆல்ரெடி இங்கிலாந்துல விளையாடின அனுபவம் இருக்கு, நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஓகே, ரீசென்ட் டைம்ஸ்ல அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்சுவலா ஷர்துல் தாக்கூர் இஸ் அ பெட்டர் போலர் தேன் நிதிஷ் ரெட்டி. நீங்க நிதிஷ் ரெட்டி விளையாடும் போது பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி கிட்ட இருந்து நீங்க 16-17 ஓவர்ஸ் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் கம்பேர் டு போலிங். ஓகேங்களா, பட் ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் அ போலர் கம் ஆல்ரவுண்டர். பேட்டிங்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு, போலிங்ல முக்கியமா 18-20 ஓவர்ஸ் போடுவாரு. அதுதான் ரொம்ப முக்கியங்க. ரீசன் என்னன்னா, நீங்க பும்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்களோ ஆடலையோ அது வேற விஷயம், ஆடுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்படின்னும் போது அவருக்கு நீங்க நிறைய ஓவர்ஸ் கொடுத்து அவரை பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகிடக்கூடாது. அதுவும் டேஞ்சர் ஆயிடும். அவரோட இன்ஜுரி ப்ராப்ளம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அப்படின்னும் போது ஒரு 4th ஃபாஸ்ட் பவுலர் ஒரு 17-16 ஓவர் போடுற மாதிரி இருந்தா அந்த ஒரு ஒர்க்லோட பெட்டரா மேனேஜ் பண்ணலாம் இந்தியா. புரியுதா உங்களுக்கு? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் ஷர்துல் தாக்கூர் ஆக்சுவலா உள்ள எடுத்துட்டு வரேன் 11ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஏன் இந்த ஒரு பிளேயிங் லெவனை நான் ப்ரிஃபர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ இப்போ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோம்னா, ஜஸ்பிரீத் பும்ரா கிளியரா சொல்லிட்டாரு 3 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாட போறாரு இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்லன்னு சொல்லிட்டு. எந்த 3 டெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா விளையாட வைக்க போறாங்க இந்தியா, அது ரொம்ப ரொம்ப குரூஷலா அமைய போகுது. நார்தனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நீங்க அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்பவே குரூஷல் 2 டீமுக்குமே. அப்படின்னும் போது லீட்ஸ்ன்னும் போது ஃபர்ஸ்ட் 2 நாள் பால் அலையும் கண்டிப்பா, அடுத்த 3 நாள் கொஞ்சம் பெட்டர் ஆகும் பேட்டிங்க்கு. ஸோ அதனால கண்டிப்பா பும்ராவை நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பும்ரா எப்படி இந்த சீரீஸ்ல யூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் பேக்கப் பவுலர் சிராஜ் அண்ட் பிரசித் வில் பி பிளேயிங் குரூஷியல் ரோலுங்க. ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை காமிக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாண்டை பீட் பண்ண முடியும் இந்த சீரீஸ்ல, இல்ல இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஜடேஜா வில் பி பிளேயிங் தட் என்ன சொல்றது, ஹோல்டிங் அப் ரோல். புரியுதா உங்களுக்கு? அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறாரோ இல்லையா, ஒரு டைட்டா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-12 ஓவர்ஸ் போடுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கணும். ஸோ தட் டு மேனேஜ் த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். அண்ட் அட் த சேம் டைம் பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா எங்க ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா பேட்டிங்ல தாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா சுமன் கில்லோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சீனா கண்ட்ரீஸ்ல ரொம்பவே பூரா இருந்திருக்கு. இப்போ அவர் கேப்டன் வேற பண்ண போறாரு. ஸோ அடிஷனல் பிரஷர் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஓப்பனர்ஸ் வில் பி சோ க்ரூஷியல் ஃபார் இந்தியா. அவங்க பிளானே ஸ்ட்ராட்டஜியே என்ன இருக்கணும்னா, கண்டிப்பா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் தே ஹேவ் டு ஸ்டே தேர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரோட நேச்சுரல் கேம் விளையாட தான் போறாரு. கேஎல் ராகுல்ன்ற ஒரு பிளேயர் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்ல ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் தான். ஏன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் கில், அதுக்கப்புறம் கருண் நாயர், இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. அதுக்கப்புறம் தான் ரிஷப் பண்ட் வராரு. ஸோ கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் இவங்க தான் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ஃபார்ம் வச்சிருக்காங்க.
ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ இவங்களாம் தான் ஒரு குரூஷியலான ஒரு ரோல் பிளே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஷர்துல் தாக்கூரும் ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுவார் இந்த மேட்ச்லன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிளேயிங் லெவன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவனை முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் பென் டக்கெட்டும் சரி, ஜாக் கிராலி இறங்குறாங்க. நம்பர் 3ல ஓலி போப் இறங்குறாரு. 4ல வந்து ஜோ ரூட் இருக்காரு, குரூஷியல் பிளேயர். 5ல ஹாரி ப்ரூக் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல, அதுல டவுட்டே கிடையாது. அதே மாதிரி 6ல கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், அவர் தான் ரொம்ப கீ ரோல் பிளே பண்ண போறாரு இந்த சீரீஸ்ல. ஏன்னா அவர் போலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 7ல விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித், 8ல வந்து பாத்தீங்கன்னா ஓக்ஸ் வருவாரு, 9ல பிரைடன் கார்ஸ், 10ல ஜாஷ் டங் அண்ட் 11ல ஒரே ஒரு ஸ்பின்னர் ஷோயப் பஷீர். ஸோ இந்த 11 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப என்ன நீங்க ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா இல்ல, நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஓலி போப்புக்கு பதில் ஜேக்கப் பெத்தல் ஆடி இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஜேக்கப் பெத்தல தைரியமா நம்பர் 3 இறங்கி நீ உட்ரா பேட்ட, ஏன்னா அவங்க பேஸ்பால் தானே விளையாட போறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஓலி போக்கு பதில் நான் இருந்தா பெத்தல எடுத்திருப்பேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். மற்றபடி சேம் லெவன் தான் நானுமே எடுத்திருப்பேன் நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா. சோ அதனால இந்த 11 பார்க்கும்போது நல்லா தான் இருக்காது, எந்த டவுட்டுமே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட போலிங் வந்து அந்த அளவுக்கு பெருசு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு டெட்லியா இல்லைன்னு ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஜோஷ் டங்கா இருக்கட்டும், ஓகேங்களா, அதே மாதிரி பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், கிறிஸ் வோக்ஸ்க்கு அனுபவம் ஜாஸ்தி. ஜென்ரலாவே இந்தியாவை ஒரு பயங்கரமா ட்ரபிள் பண்ணியிருக்காரு டெஸ்ட் சீரீஸ்ல. நீங்க எடுத்து பாருங்க, முன்னாடி சீரீஸ்ல எடுத்து பாருங்க, பயங்கரமா ட்ரபிள் பண்ணியிருக்காரு இந்தியன் பேட்ஸ்மேன் கிறிஸ் வோக்ஸ். அதனால ஹி இஸ் கோயிங் டு பி a very வைட்டல் காக் ஃபார் இங்கிலாந்து நியூ பால்ல, அதுல டவுட்டே கிடையாது. ஜாஷ் டங் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பிரைடன் காஸ் மாதிரி பிளேயர் எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க, அவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க ஹோம்ல விளையாட போறாங்க. சோ அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் தெரியும். சோ அவங்கள வந்து இந்தியா கண்டிப்பா அசால்ட்டா எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கவும் மாட்டாங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க இன்னைக்கு ஆப்போனன்ட் கிட்ட பெருசா போலிங் இல்ல, பெரிய நேம்ஸ் இல்ல, ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட் அந்த மாதிரி பெரிய நேம்ஸ் இல்ல, அதனால இவங்களை டாமினேட் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆயிடும். They are also a quality bowlers. They have lot of domestic experience playing in this conditions. அவங்கள அசால்ட்டா நினைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஷோயப் பஷீரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பென் ஸ்டோக்ஸோட போலிங் ரொம்ப குரூஷலா இருக்க போது, ஏன்னா அவர் போலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு நடுவில் வந்து போடுறதுக்கு. ஸோ அவரும் குரூஷலா வந்து இருப்பார் இந்த சீரீஸ்ல அண்ட் இந்த மேட்ச்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, பென் ஸ்டோக்ஸ் எப்பெல்லாம் போலிங் போட ஆரம்பிக்கிறாரோ மறுபடியும் இன்ஜுரி ஆயிடுறாங்க. ஸோ ஸ்டோக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம் என்னன்னா, இது ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, போலிங் போடுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்ஜுரி ஆகி அவரோட பேட்டிங்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அவர் எப்படி அதை மேனேஜ் பண்ண போறாரு, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க போறாருன்றதை நான் வெயிட் பண்ணி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். மற்றபடி அவங்க பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அவங்க போலிங் வேணா கொஞ்சம் தின்னா இருக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ், பட் அவங்க பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா அவங்க இந்த பேஸ்பால் விளையாடுவாங்க. ஜாக் கிராலி, பென் டக்கெட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓலி போப், அவர் எப்படி விளையாட போறாருன்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா கன்சிஸ்டன்சில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு அவரு. ஜோ ரூட் கண்டிப்பா இந்த கண்டிஷன்ஸ்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அவருக்கு. ஹாரி ப்ரூக்லாம் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. நிறைய பேர் ஹாரி ப்ரூக்கை வந்து ஐபிஎல்ல விளையாடுறதையும் சரி, இந்தியன் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறதையும் சரி, அதை வச்சு கேரிடே ஆயிடுறாங்க. ஆனா அவரோட ஓன் கண்டிஷன்ஸ்ல அவர் பயங்கரமா விளையாடுவாருன்றதான் உண்மையான விஷயம். கிரிக்கெட் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். சோ அவரும் ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ண போறாரு. ஜேமி ஸ்மித் விக்கெட் கீப்பர், அவரும் ஒரு டேலண்டட் பிளேயர். சோ கண்டிப்பா இந்தியாவோட போலிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கிராக் பண்றது அதுவும் அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்லைங்க. சோ அதை தான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் கோயிங் டு பி அ டைட் கான்டெஸ்டட் கேம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 3 நாள்ல கேம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் 5 days இருக்கும் போகணும்ன்றது என்னோட ஒரு ஆசை. டிசர்விங் டீம் வின் பண்ணட்டுமே, அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய பேர் கேட்பீங்க, என்ன இந்த சீரிஸோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கன்னு. நான் அப்படி இந்த சீரிஸோட ப்ரெடிக்ஷன் சொல்ல விரும்பலங்க. ஏன்னா இங்கிலாந்து கண்டிப்பா அந்த சீரிஸை வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. இது உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க அவங்க பேட்டிங்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா. பட் இங்கிலாந்துக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் உடனே நான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மட்டும் தான் வின் பண்ணும், இந்தியா வின் பண்ணாதுன்னு அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல சின்னதா ஒரு எட்ஜோட தான் இங்கிலாந்து போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஐ எம் கோயிங் ஃபார் இங்கிலாந்து. அதாவது 51-49 இந்தியா. ஒரு க்ளோஸான ஒரு பர்சன்டேஜ் தான் நான் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாண்டை சர்ப்ரைஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு செட்டில் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி விளையாட போறாங்க அதை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனாலதான் வந்து சின்னதா ஒரு எட்ஜ் நான் இங்கிலாந்துக்கு தரேன். ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இஃப் இந்தியா வின்ஸ். புரியுதா உங்களுக்கு? நான் ஜஸ்ட் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இங்கிலாந்துக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்தினாலதான் ஒரு சின்னதா ஒரு எட்ஜ் தரேன். ஓகேங்களா? சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே Day 1, Day 2, Day 3 வாட் எவர், நான் என்னோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும், என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம டீடைல்டா அப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.